எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். நம்ம இன்றைக்கி ரொம்ப சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். நான் இன்றைக்கி இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு விழுத அரைச்சி தான் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு பெரிய தக்காளி சைஸுக்கு ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 20 பல்லு பூண்டு, பட்டை ஒரு துண்டு, லவங்கம் ஒரு 4, மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம கொத்தமல்லி கிரைண்ட் பண்ணி போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு கூட இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால நம்ம கிரைண்ட் பண்ணி போட போகிறோம். எப்போவுமே நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது பூண்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணக்கூடாது. பூண்டோட ஃப்ளேவர் இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஆயிலில் பாயில் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா விழுது மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஒரு 10 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். மெயின் இன்க்ரீடியன்ஸே புளி தான் மீன் குழம்புல. புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நம்ம நைட் வச்சுட்டு காலையில் சாப்பிட்டா கூட மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். மசாலா நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற டைமில் நம்ம ஊற வச்ச புளி எடுத்து கரைச்சி ஊற்றிடலாம். புளி நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சுடு தண்ணியில் ஊற வச்சா சீக்கிரமாக ஊறிடும், இல்லைன்னா அதுக்கு டைம் பிடிக்கும். புளி தண்ணியோடு சேர்ந்து மசாலா எல்லாமே நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். யாரெல்லாம் மீன் தலை சாப்பிட்ருக்கீங்க? மீன் தலையில் கல் இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன் மீன் தலையில் கல் இருக்குது அப்படின்னு. அது எதனால் வந்துச்சுன்ற ஸ்டோரி தான் இது. 2 பெண்கள் ஆற்றுல துணி துவைக்க போனாங்களாம். அவங்க 2 பேரும் பேசி மீனுக்கு தலைவலியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்களாம். ஒரு கதையெல்லாம் அவங்க பேச்சை கேட்டு தாங்க முடியாத மீன் என்ன பண்ணிச்சான், தன் தலையில் தானே கல் எடுத்து போட்டுக்கிச்சான். அதனால தான் மீன் தலையில் கல் இருக்கான். ஸ்டோரி பிடிச்சிருந்தா யாரெல்லாம் மீன் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்டோரியை அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். நம்ம மீன் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் லெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விடலாம். மீனெல்லாம் 10 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்